Example 3.44. If alpha and beta are the roots of x square plus 7x plus 10 equal to 0, find the values of. இப்போ முதல்ல நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கிறோம் சரியா? என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x plus 10 equal to 0. So this is in the format என்னன்னா ax square plus bx plus c equal to 0. So இங்க பார்த்தோம்னா what is a equals to coefficient of x square. அப்போ a equal to என்னது 1. b equal to என்னன்னு பார்த்தோம்னா coefficient of x. அப்போ b equals to 7. c equals to என்னன்னு பார்த்தீங்கன்னா c ல என்னது constant is 10. ஓகேவா? Now sum of the roots. Sum of rootsனா என்னது? நமக்கு கொடுத்திருக்கிற ரூட்ஸ் வந்து ஆல்பாவும் பீட்டாவும் தான் நமக்கு ரூட். இது நமக்கு ஆல்பா பீட்டா தான் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப சம்னா என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்றது. அதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பி ஏ. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 பை பின்றது என்னது? 7. 7 by 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இது வந்து எல்லாத்துக்கும் இது நான் 5, 6 கண்டுபிடிக்கிறதுக்கு சேம். அதனால முதல்ல நான் இதை எழுதிக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா. தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? சி பை ஏ. இங்க சின்றது என்னது? சின்றது 10. So a is 1. That is equal to 10. கிளியரா? இப்போ நாம என்ன பண்ணிக்கலாம்? இதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். என்ன எழுதி வச்சுக்கலாம்? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா -7. ரைட்? அப்புறமா ஆல்பா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம இதை நான் அழிச்சிடறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருந்து போடுறேன். சால்வ் பண்ணுறேன். முதல்ல இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆல்பா மைனஸ் பீட்டா. சரியா? ஆல்பா மைனஸ் பீட்டா கொடுப்பாங்க. இது என்ன பண்ணணும்னா நம்ம ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, அதுல ஒவ்வொன்னா நம்ம டிரைவ் பண்ணி தான் நம்ம போடணும். சரியா? நான் என்ன பண்றேன்னா ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் முதல்ல நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு நான் போட்டுக்கிறேன். சரியா? we know that a minus b. சரியா? a minus b ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? a மைனஸ் இருக்குன்னா இங்க மைனஸ் இருக்கு. a minus b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. a minus b ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா. நமக்கு பாத்தீங்கன்னா இங்க என்ன பாருங்க, பிளஸ் தான் நமக்கு தெரியும். மைனஸ்னே நமக்கு கிடையாது. அப்போ நம்ம இது மைனஸை எப்படி பிளஸ்ஸா மாத்தணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. நான் என்ன பண்றேன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சரியா? இதுல வந்து எனக்கு மைனஸ் 2ab இருக்கு. ஸோ இந்த மைனஸ் 2ab நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் 4ab பிளஸ் 2abன்னு எழுதலாமா? நான் எதையும் ஆட் பண்ணல, சப்ராக்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. இந்த மைனஸ் 2ab இன்னொரு விதமா எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா ஸோ இந்த மைனஸ் 2ab வரணும்னா மைனஸ் 4abல இருந்து பிளஸ் 2ab நம்ம சப்ராக்ட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வந்துடும்? மைனஸ் 2ab வந்துடும். அதனால நான் என்ன பண்றேன் பாருங்க, மைனஸ் 2abக்கு பதிலா என்ன எழுதுறேன்? மைனஸ் 4ab பிளஸ் 2ab. சரியா? இது எதுக்காகனா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். ஏன்னா நமக்கு a மைனஸ் b ஆல்பா மைனஸ் பீட்டா நமக்கு ஒண்ணுமே இல்ல. நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இப்ப திரும்பவும் நான் இதை ரீஅரேஞ்ச் பண்றேன். தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. சரியா? பிளஸ் 2ab மைனஸ் 4ab. இப்ப பாருங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab என்னது பாத்தீங்கன்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். வந்துருச்சா? ஸோ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. என்னது? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. இது ஒரு டெரிவேஷன் மாதிரி. இது நம்ம ஒண்ணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? டிரைவ் பண்ணி போடணும். ஸோ இதை நம்ம இங்க எழுதி வச்சுக்கலாம். நமக்கு இது தேவைப்படும். என்ன பாருங்க? a minus b whole square equals to a plus b whole square minus 4ab. பாருங்க நான் இங்க ab அப்படின்னு போடுறதெல்லாம் என்னது? a இடத்துல நம்ம என்னது? ஆல்பா,
பின்ற இடத்துல நம்ம பீட்டா. ஸோ உங்களுக்கு ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பின்ற ஃபார்முலா தெரிஞ்சதுனால நான் இந்த மாதிரி நான் போடுறேன். கிளியரா? இப்போ இந்த சம்முக்கு நாம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ ஏ மைனஸ் பி நமக்கு தெரியும் ஏ இஸ் ஆல்பா, பி இஸ் பீட்டா. ஸோ ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு என்ன பாருங்க ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா நமக்கு தெரியும். ஆல்பா பீட்டா தெரியும். ஸோ தெரியாதது இருந்து தெரிஞ்சதை கொண்டு வரும். ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது -7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஆல்பா பீட்டா என்னது 10. நெக்ஸ்ட் -7 த ஹோல் ஸ்கொயர் என்னது 7 இன்டூ 7 மைனஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் வரும் 7 7 சார் 49 minus 4 into 10 is 40. That means alpha minus beta the whole square equal to 49 minus 40 is 9. இப்போ நமக்கு தேவை only alpha minus beta மட்டும்தான் ரைட்டா? அப்போ alpha minus beta equal to square root of 9. So இந்த square இருக்கும்போது square root எடுத்தா square root of 9. That is alpha minus beta equals to 3. So this is your answer. ஓகேவா? சோ நமக்கு வந்த ஆன்சர் நம்ம முதல்ல எழுதி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சம் கேட்டாங்கன்னா பரவாயில்ல. இது நிறைய சம்ஸ் கேட்பாங்க. அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல்ஸ் டு 3. இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல்ஸ் டு 3 கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ நம்ம செகண்ட் போகணும். ஸோ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ற மாதிரி வரும். அதனால நான் அதை எழுதி வைக்கிறேன். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது நான் எப்படி பண்றேன் பாருங்க. நான் இதுல பிளஸ் இருக்கிறதுனால நான் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நான் போடுறேன். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்னது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இந்த 2ab இந்த பக்கம் வந்ததுன்னா -2ab ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்க நமக்கு ஏ இஸ் ஆல்பா, பி இஸ் பீட்டான்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல ஆல்பா போட போறோம். இந்த இடத்துல நம்ம பீட்டா போடுறோம். அப்போ பாருங்க திஸ் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. நான் வந்து ஆல்பா பீட்டா சப்ஸ்டியூட் பண்றேன். ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஆல்பா பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இதுதான் நமக்கு வேணும். ரைட்டா? இதுதான் நமக்கு வேணும். அதனால அதுல இருந்து இதுல கொண்டு வரும். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா நமக்கு தெரியும். ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது -7 த ஹோல் ஸ்கொயர் equal to that is minus 2 into alpha beta நமக்கு தெரியும் 10. That is equal to என்னது alpha square plus beta square. So -7 the whole square என்னது 49. 7 7s are 49. 49 minus 20 equal to alpha square plus beta square. So what is 49 minus 20? 49 minus 20 is 29. என்ன வரும் 29 which is equal to alpha square plus beta square. நம்ம எழுதி வச்சுக்கலாமா? alpha minus beta equals to here 3. alpha square minus beta square equals to 29. அப்போ நம்ம இதுல ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கோம்ல. என்ன ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதி வச்சுக்கலாமா? இந்த ஃபார்முலா that is a square plus b square. இதெல்லாம் நம்ம பின்னாடி சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி வரும். equal to a plus b the whole square minus 2ab. சரியா? இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அவசியமே இல்லை. இங்க இருந்து கொண்டு வரோம், அங்க இருந்து கொண்டு வரோம். அந்த மாதிரி நமக்கு வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாம். ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். alpha cube minus beta cube. So இதுல பாத்தீங்கன்னா this is like a cube minus b cube. இப்போ இதுக்கு a cube minus b cube நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ண போறோம். நம்ம எப்படி விதமான ஃபார்முலா டிரைவ் பண்ண போறோம்னா நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா வேணும், ஆல்பா பீட்டா வேணும். அந்த மாதிரி என்ன ஃபார்முலா இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்க போறோம். இருக்கிற எல்லா ஃபார்முலாவையும் நம்ம எடுத்துக்க போறோம். பாத்தீங்கன்னா a minus b the whole cube equals to
இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஏ கியூப் மைனஸ் 3a² பிளஸ் 3ab² மைனஸ் பி கியூப். ஸோ இதான ஃபார்முலா. இப்ப பார்த்தீங்கன்னா, ஏ கியூப் இந்த அப்படியே ரீஅரேஞ்ச் பண்றேன். மைனஸ் பி கியூப் இங்க பார்த்தீங்கன்னா, மைனஸ் இந்த இதுல இருந்து 3ய காமனா எடுக்கிறேன். ஏவ காமனா எடுக்கிறேன். சரியா? ஏவ காமனா எடுத்தா இங்க இருக்கு ஏ மட்டும் இருக்கு. அப்புறமா இங்க மைனஸ் நான் வெளிய எடுத்தேன்னா இங்க என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும். அப்புறமா இதுல பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு. ஸோ ஐ அம் டேக்கிங் காமன் அஸ் 3ab. ஸோ இன்னொரு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 இந்த 2ல இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க டைரக்ட்டா போட்டுறலாம். தெரியாத பட்சத்துல நான் சொல்றேன். இந்த 2ல மைனஸ் 3 பாருங்க இங்கேயும் ஏ இருக்கு, பி இருக்கு. இங்கேயும் ஏ இருக்கு, பி இருக்கு. அப்போ 3ab நான் காமனா வெளியில எடுத்தேன்னா, இங்க பாருங்க மைனஸ் எடுத்துட்டேன், 3 எடுத்துட்டேன், ஏ எடுத்துட்டேன், பி எடுத்துட்டேன். அப்புறம் என்ன இருக்கும்? இன்னொரு ஏ மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் வெளிய எடுத்தனால உள்ள மைனஸ் வரும். அப்பதான் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வரும். சரியா? இங்க பாருங்க 3ய வெளிய எடுத்துட்டேன், ஏவ வெளிய எடுத்துட்டேன், ஒரு பிய எடுத்தேன். ஸோ இங்க இன்னொரு பி இருக்கு. ஓகே. ஸோ இப்ப நமக்கு என்ன வந்திருக்குன்னா, a மைனஸ் b த ஹோல் கியூப் ஈக்குவல்ஸ் டூ a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab இன்டு a மைனஸ் b. நமக்கு தேவை a கியூப் மைனஸ் b கியூப். a கியூப் மைனஸ் b கியூப் வெளிய வச்சுட்டு மத்ததெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரணும். a மைனஸ் b த ஹோல் கியூப். ஓகேவா? பாருங்க இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் அப்படியே பிளஸ் 3ab இன்டு a மைனஸ் b. பாருங்க இங்க மைனஸ் இருக்கு. இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆகும் கிடையாது. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரே ஒரு டெர்ம். அந்த டெர்ம ஃபுல்லா நம்ம கொண்டு வரும்போது, இங்க இருக்கிற மைனஸ் இங்க பிளஸ்ஸா மாறும். இந்த பக்கம் கொண்டு வரோம். இந்த மைனஸ் இங்க பிளஸ்ஸா மாறிடும். இங்க இருக்கிற மைனஸ் இங்க பிளஸ்ஸா மாறிடும்னு போடக்கூடாது. இந்த ஃபுல் டெர்முக்கும் இதுதான் மைனஸ். உள்ள பிராக்கெட்ல என்ன இருக்கோ அது நம்ம கணக்கு இல்ல. இந்த ஃபுல் டெர்முக்கு இதான் மைனஸ். இந்த பக்கம் கொண்டு வரும்போது பிளஸ் ஆயிடும். ஸோ a மைனஸ் b ஹோல் கியூப் பிளஸ் 3ab தட் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா a கியூப் மைனஸ் b கியூப். இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். அதுதான் a கியூப் மைனஸ் பீட்டா கியூப் b கியூப். ஓகேவா? இப்போ a இருக்க இடத்துல ஆல்பா, b இருக்க இடத்துல பீட்டா. இப்ப எந்த வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பாருங்க. a மைனஸ் b ஹோல் கியூப். இப்ப நமக்கு a மைனஸ் b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? தட் இஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப் plus 3 alpha beta into alpha minus beta that is equal to alpha cube minus beta cube. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். இப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் பாருங்க. அதுக்குதான் இங்க ஆல்பா மைனஸ் பீட்டா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் 3 த ஹோல் கியூப் பிளஸ் 3 இன்டூ ஆல்பா பீட்டா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்பா பீட்டா என்னது? 10. ஆல்பா பீட்டா இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? 10. 3 into 10 into alpha minus beta. Again, alpha minus beta equals to 3. This is equal to alpha cube minus beta cube. So, 3 into 3 into 3, right? 3 cube la another 3 multiplied 3 multiplied 3. 3 3s are 9, 9 3s are 27. 27. Okay. Plus 3 3s are 9, 9 plus 9 into 10 is 90. That is equal to alpha cube minus beta cube. So 27 plus 90 is 170 equal to alpha cube minus beta. So நம்ம எழுதிக்கலாமா? alpha cube minus beta cube equals to என்னன்னு பார்த்தீங்கன்னா 117. ஓகேவா? ஸோ இங்க நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி ஒண்ணு டிரைவ் பண்ணியிருக்கோம்ல, அது என்ன அப்படின்றதையும் நம்ம எழுதி என்ன பாருங்க a cube minus b cube that is equal to a cube minus b cube equal to a minus b the whole cube. a minus b whole cube plus 3ab into a minus b. சரிங்களா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. நம்ம என்னென்ன டிரைவ் பண்ணிருக்கோமோ அதை அப்படியே எழுதிக்கலாம். a cube minus b cube equals to a minus b whole cube plus 3ab into a minus b. Clear? இப்போ தேர்ட் ஒன் முடிச்சிட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஃபோர்த் ஒன் பண்ணலாம்.
ஸோ 4th என்ன குடுத்துருக்காங்க? ஆல்ஃபா டு த பவர் 4 பிளஸ் பீட்டா டு த பவர் 4. சரியா? இது நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் த ஸ்கொயர். சரியா? இது நம்ம எப்படி எழுதக்கூடாதுன்னா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் டு த பவர் 4ன்னு எழுதக்கூடாது. திஸ் இஸ் ராங். சரியா? ஆல்ஃபாக்கு தனியா பவர் இருக்கு. பீட்டாக்கு தனியா பவர் இருக்கு. இங்க பிளஸ்ஸுக்கு பவர் இல்ல. நாமளா பவர் போட்டுக்க கூடாது. அது தப்பு. ஸோ அதனால நான் இத எப்படி எழுதுறேன்னா, ஆல்ஃபா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போடுறேன். பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போடுறேன். கிளியரா? ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ரைட்? பிளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இத நான் இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். இப்போ என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன பாருங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ நான் எந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏ பிளஸ் பி. நம்ம இது ஏற்கனவே டிவைட் பண்ணி வச்சிருக்கோம்ல, எப்படி வந்ததுன்னு கேட்கக்கூடாது. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரியா? இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல தான் முக்கியமானது பாருங்க. ஏ ஸ்கொயர் அப்படின்னா இது ஃபுல்லாவே ஏ. ஹியர் ஏ ஈக்குவல்ஸ் ஆல்பா ஸ்கொயர். ஏ ஈக்குவல்ஸ் ஆல்பா இல்ல. பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ஆல்பா ஸ்கொயர்னு போட்டாதான் இந்த ஸ்கொயர், இந்த ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வரும். அண்ட் பி ஈக்குவல்ஸ் பீட்டா ஸ்கொயர். சரியா? ஏன்னா டு த பவர் 4 இருக்கு இல்லையா? அதனால. பாருங்க இங்க ஏ இருக்க இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஆல்பா ஸ்கொயர். பி இருக்க இடத்துல என்ன பண்றோம்? பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம் அப்படிங்கும்போது that is இந்த alpha square the whole square plus beta square the whole square equals to இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து A இது B. அப்போ A இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும்? ஆல்பா ஸ்கொயர் போடணும். B இருக்க இடத்துல என்ன போடணும்? பீட்டா ஸ்கொயர் போடணும். அப்போ என்ன வரும் பாருங்க. இது ஃபார்முலா என்னது? A plus B whole square. அப்ப என்ன போடணும்? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் the whole square. ஓகேவா? பாருங்க ஏ இருக்க இடத்துல ஆல்பா ஸ்கொயர் போடணும். பி இருக்க இடத்துல பீட்டா ஸ்கொயர் போடணும். ஓகேவா? மைனஸ் 2 இன்டூ ஏ இருக்க இடத்துல என்ன போடணும்? ஆல்பா ஸ்கொயர். பி இருக்க இடத்துல என்ன போடணும்? பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது ஃபார்முலாக்கு உள்ள ஒரு ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது ஏ இருந்து ஆல்பா ஸ்கொயர். இப்போ நம்ம டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் ஆல்பா டு த பவர் 4 பிளஸ் பீட்டா டு த பவர் 4. சரியா? அதுதான் நான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன். திரும்ப இப்படி எழுதியிருக்கேன். இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும் பாருங்க. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தெரியும் பாருங்க. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தெரியும். அது 29. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டு மைனஸ் 2 இன்டூ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். So what is 29 square? 29 multiplied by 29. So 9 9s are 81, remainder 80 and 9 2s are 80. 18 plus 8 is 26. அப்புறமா 9 2s are 18, remainder 1, 2 2s are 4 plus 1 is 5. So 0, இங்க ஒரு 4, 8. 841. 841. That is 841 minus 2 into alpha beta நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆல்பா பீட்டா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாமே இதுல இருக்கும். 10. 2 into 10 the whole square மறந்துடும். ஓகேவா? இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் பண்ணும். That is equal to 841 minus 2 into 10 square is 100. So 841 minus 200 which is equal to 641. So what is 641? Alpha to the power 4, beta to the power 4 is 641. This is 641. கிளியரா? சோ இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்லயே நம்ம இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஏன்ற இடத்துல நம்ம ஆல்பா ஸ்கொயர் போட போறோம். பின்ற இடத்துல நம்ம பீட்டா ஸ்கொயர் போடணும். சரியா? அது போட்டுட்டு டைரக்ட்டா இந்த ஃபார்முலாவை நம்ம போட்டோம்னா நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 5th ஒன் போடலாம்.
ஃபிஃப்த் ஒன் என்ன குடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஸோ இது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நார்மல் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் இதுல என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்ஃபா, பீட்டா இஸ் த எல்சிஎம். ஸோ 2த்தையும் நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்றோம்? திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை திஸ், திஸ் இஸ் மல்டிப்ளைட் திஸ். அப்போ நமக்கு என்ன வரும்? ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா இன்டு பீட்டா இஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் 29. வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா? ஆல்ஃபா பீட்டா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆல்ஃபா பீட்டா இஸ் 10. ஆல்ஃபா பீட்டா இஸ் 10. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். கிளியரா? உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா குடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணணும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் போட்டுட்டு, இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எப்படி வந்ததுன்னு இத போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் இது போடணும். ஓகேவா? இப்போ இந்த சம்ல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால, நான் இங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறதுனால சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நம்ம இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் 29 கண்டுபிடிக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க செகண்ட் சம்ம போட்டுட்டு, செகண்ட் சப் டிவிஷன போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டிட்யூட். கிளியரா? So what is alpha plus alpha by beta by alpha? That is 29 by 10. Next last alpha square by beta. Sixth one என்ன கொடுத்திருக்காங்க? Alpha square by beta plus beta square by alpha. So இதுக்கும் அதே மாதிரி தான். Alpha beta LCM எடுக்கிறோம். So LCM எடுத்துட்டு என்ன பண்றோம்? Cross multiply பண்றோம். இப்போ என்ன வரும் பாருங்க? Alpha cube plus beta cube. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன இருக்கு? ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் தான் நமக்கு இருக்கு. ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் நமக்கு இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஆல்பா பிளஸ் பீட்டா கியூப் டிரைவ் பண்ண போறோம். இதுவே நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a பிளஸ் b த ஹோல் கியூப் ஈக்குவல்ஸ் டூ பிளஸ் நமக்கு பிளஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ். முன்னாடி நமக்கு மைனஸ் வந்ததுனால நான் மைனஸ் போட்டேன். a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ AQ பிளஸ் BQ பிளஸ் 3AB நான் காமனா எடுக்கிறேன். பாருங்க 3 காமனா இருக்கு. AA காமனா இருக்கு. BB காமனா இருக்கு. This is equal to A plus B. இப்போ என்ன ஆகும் பாருங்க. A plus B the whole cube. இந்த மைனஸ் இது அப்படியே இந்த டேர்ம் ஃபுல்லா மைனஸ் இங்க பிளஸ் 3AB இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் 3AB. இன்டு ஏ பிளஸ் பி. ஸோ எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம ஏன் இங்க மட்டும் தான் பிளஸ் 3AB கொண்டு வந்து இங்க மைனஸ் மாத்துறோம். இது ஏன் மாத்தறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். இது மாறாது. இந்த ஃபுல் டேர்முக்கு இங்க தான் நமக்கு சைன் இருக்கு. அப்ப இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரும்போது இங்க மட்டும் தான் மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன இருக்கு? ஏ கியூப் பிளஸ் பி கியூப். ஸோ இது ஒரு ஃபார்முலா டெரிவேஷன். இப்போ ஃபைனலா நம்ம என்ன வரைவா இருக்கோம்? ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னா என்னது? ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப். இங்க A equal to alpha, B is beta. So that is equal to alpha plus beta the whole cube minus 3 alpha beta alpha plus beta that is equal to alpha cube plus beta cube. ஓகேவா? ஸோ இதை நாம இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். That is equal to நமக்கு என்ன கொஸ்டின் பாருங்க. That is equal to நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் இது. இப்போ நம்ம alpha cube plus beta cube alpha cube plus beta cube என்னதுன்னு பாத்தீங்கன்னா alpha plus beta the whole cube minus 3 alpha beta into alpha plus beta by கீழே என்ன இருக்கு alpha beta. ஓகேவா? alpha plus beta நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். alpha plus beta அந்த minus b by a போட்டோம்ல that is minus 7. ஒவ்வொன்றுத்துக்கும் மைனஸ் பி பை ஏ போட்டு போடணும். தனித்தனி சம்மா கொடுத்தாங்க. ஒட்டுக்கா எல்லா சம்மும் கொடுத்ததுனால நான் அது ஒரு தடவை நான் போட்டு வச்சுட்டேன். minus 7 the whole cube. ஓகேவா? minus 3 into alpha beta என்னது 10. அகைன் நீங்க alpha plus beta என்னது minus 7.
அப்போ பை ஆல்பா பீட்டா என்னது 10 which is equal to -7 whole cube என்னது -7 multiplied by -7 multiplied by -7. அப்ப என்னது minus into minus is plus, plus into minus is minus. 7 sevens are 49, 49 multiplied by 7. 9 sevens are 63, remainder 6, 7 fours are 28, plus 6 is 343. So minus 343. இங்க என்ன வரும் minus 343. இங்க minus into minus is plus. 7 into 3 is 21. 21 into 10 is 210 by 10. So that is equal to minus 343 இருந்து 210 நான் subtract பண்றேன். 3 வரும். இந்த 4 minus 1 is 3. 3 minus 1 is 1. Greater numberக்கு minus இருக்கிறதுனால நம்ம minus minus 133 by இங்க என்ன இருக்கு 10. 10 is the answer. So இதுக்கு அந்த ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா alpha square by beta plus beta square by alpha இதோட ஆன்சர் minus 133 by 10. ஓகேவா? ஸோ இதுல 5 சம்மும் ஒட்டுக்கா கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிருக்கேன் ஆல்பா பிளஸ் பீட்டாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஆல்பா பீட்டாவை கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலாலாம் அப்படியே டிரைவ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்றேன். நீங்க ஒரே ஒரு சம் 2 சம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எல்லா ஸ்டெப்பும் எல்லா சம்ஸ்க்கும் போடணும். ஓகேவா?